21ാമത് ശ്ലോകം. പഞ്ചശീർഷ അഹിന ഗുപ്താം പ്രദീഹാരേണ സർവതഃ അന്വേഷമാണാം ഋഷഭം അപ്രൗഢാം കാമരൂപിണീം പഞ്ചശീർഷാഹിനാ ഗുപ്താം പ്രദീഹാരേണ സർവദാ അന്വേഷമാണാം ഋഷഭമപ്രൗഢാം കാമരൂപിണീം. ஜீவாத்மா சரீரத்துக்கு வெளியில இருக்கிற பிரகிருதியை பார்த்து மயங்கி அந்த பிரகிருதியுமாயிட்டு கூடி சேர்ந்து பிரகிருதியாயிட்டே தாதாத்மியம் பவிச்சது. ஆத்மச்சைதன்யத்தை மறந்து நான் ஆத்ம சைதன்யமாக்கும் அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த பிரகிருதியை பார்த்து லயிச்சு பிரகிருதியாயிட்டு இருந்தது ஜீவாத்மா. அதே ஆக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பஞ்ச சீர்ஷா 5 தலை இருக்கிற அஹினா பாம்புனால சர்வதா எப்பவும் பிரதீஹாரேண எல்லா இடத்திலையும் குப்தாம் அவளை அந்த 5 தலை இருக்கிற நாகங்கள் காப்பாத்துறது. அஞ்சு தலை இருக்கிற பாம்பினால எப்பவும் புரஞ்சனன் பார்த்த அந்த புத்தி அப்படிங்கிறவள் காப்பாற்றப்படுறா. 5 முக்கிய பிராணன்களையாக்கும் 5 தலை இருக்கிற பாம்பு அப்படின்னு சொன்னது. முக்கிய பிராணன் 5 விதத்தில் டியூட்டியை செய்யறது. சமான உதான அபான பிராணனுகள். ரிஷபம் ரொம்ப சிரேஷ்டனான வரனை, சூட்டபிளான வரனை அன்வேஷமானாம் தேடிண்டு நடக்கிறவளாக்கும் அவள். அப்ரௌடாம் டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவளாக்கும். புரஞ்சனன் பார்த்த புரஞ்சனனோட மனசை அட்ராக்ட் பண்ணின அந்த அழகி. காமரூபிணி பல ஆக்ரகங்களும் இருக்கிறவளாக்கும். ஆக்ரகங்கள் மொத்தமாயிட்டொரு உருவம் எடுத்து வந்தா எப்படியோ அந்த மாதிரியாக்கும் அவளு. ஆத்ம சைதன்யத்தை தான் இங்க புத்தி தேடிண்டு நடக்கிறது. புத்திக்கு தனியா ஒர்க் பண்றதுக்கு சாதிக்காது. இருபத்தி ஸ்லோகம். பிரகிருதி அப்படிங்கிற அந்த மாயாதேவிய நாரத மகர்ஷி வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த மாயாதேவியோடு சொரூப வர்ணனை.
ഭഗവാൻ മഹാവിഷ്ണു അവരോട് ശക്തി സ്വരൂപമാക്കും. മായാദേവി. அதனாலேயே பகவானோட ரூபவர்ணனைக்கு ஈக்குவல் ஆயிட்டே இங்க நம்ம அந்த மாயாதேவியோட வர்ணனையும் பார்த்துக்கிறோம். இந்த வர்ணனைகளை பார்க்கறத நமக்கு மகாவிஷ்ணுவோட வர்ணனை மாதிரி இருக்கே அப்படின்னு கிட்டத்தட்ட தோணும். சுனாசாம் சுததீம் பாலாம் சுகபோலாம் வரானனாம் சமவின்யஸ்த கர்ணாபியாம் பிப்ரதீம் குண்டலஸ்ரீயம். சுனாசாம் சுததீம் பாலாம் சுகபோலாம் வரானனாம் സമവിന്യസ്തകർണാഭ്യാം ബിഭ്രതീം കുണ്ടലശ്രിയം. பாலாம் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பாலிகையாக்கும். பிரகிருதி அப்படிங்கிற அவள். சுனாசாம் நல்ல அழகு இருக்கிற மூக்கு. சுததீம் நல்ல வரி வரியாயிட்டு இருக்கிற பல்லுகள். சுகபோலாம் நல்ல கவிழ்த்தடங்கள் இருக்கிறவளாக்கும் அவள். வர ஆனனாம் நல்ல அழகான முகம் இருக்கிறவள். சமவின்யஸ்த கர்ணாபியாம் சமவின்யஸ்த ஒரே மாதிரி இருக்கிற அழகான கர்ணாபியாம் கர்ணங்களில காதுகளில குண்டலஸ்ரீயம் குண்டலங்களோடு ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது பிப்ரதி ரெஃப்ளக்ட் அடிக்கிறது. கர்ண குண்டலங்கள் கவிழ்த்தடத்துல ரெஃப்ளக்ட் அடிச்சு மின்னித்தளங்கிறது பகவான் மகாவிஷ்ணுவோடு சக்தி ஸ்வரூப வர்ணனையாக்கும். இது பகவான் மகாவிஷ்ணு மகர குண்டலங்களை காதுல போட்டுண்டு அந்த குண்டலங்கள் காரணமாயிட்டு பகவானோடு கன்னங்கள் இப்படி ரெஃப்ளக்ட் அடிக்கும். அதே மாதிரி இங்க மாயாதேவியோடு கன்னங்கள் இப்படி ரெஃப்ளக்ட் அடிக்கிறது. 23வது ஸ்லோகம். பிஷங்க நீவீம் சுஸ்ரோணீம் ஷ்யாமாம் கனக மேகலாம் பத்யாம் கொணத்யாம் சலந்தம் நூபுரைஹி தேவதாம் இவ. பிஷங்கநீவீம் சுஸ்ரோணீம் ஷ்யாமாம் கனகமேகலாம் பத்யாம் கொணத்யாம் சலந்தம் நூபுரைர் தேவதாம் இவ. பிஷங்கநீவீம் இடுப்புல மஞ்ச கலர்ல பட்டு வஸ்திரத்தை தரிச்சுன்னு இருக்கா மாயாதேவியா இருக்கிற பிரகிருதி. பகவான் மகாவிஷ்ணுவும் தன்னோட இடுப்புல மஞ்ச கலர் பட்டுதான் தரிச்சுன்னு இருக்கார். பீதாம்பரதாரி ஆக்கும் அவரு. சுஸ்ரோணி நல்ல அழகு இருக்கிற பின்னழகு இருக்கிறவள் ஆக்கும் இவள். ஷியாமாம் கருநீல கலர் இருக்கிற அழகி. பகவான் மகாவிஷ்ணு ஷியாம சுந்தரனாக்கும். கனக மேகலாம் சொர்ணத்தால இருக்கிற ஒட்டியானம் போட்டு இருக்கிறவளாக்கும் இந்த பிரகிருதி. நூபுரைஹி சலங்களால கொணத்யாம் கலபிலா கலபிலா அப்படின்னு சத்தம் உண்டாக்குற பத்யாம் பாதங்களால தேவதாமிவா தேவதைய மாதிரி சலந்தம் ചലിக்கிறവളാക്കും ഇവൾ. അപ്പറയ്ക്കും ഇപ്പറയ്ക്കും നടக்கிறവളാക്കും ഇവൾ இந்த പ്രകൃതി.
24வது ശ്ലോകം. സ്തനൗ വ്യഞ്ജിത കൈശോരൗ സമവൃത്തൗ നിരന്തരൗ. ரெண்டு ஸ்தனங்களை சேர்த்து வச்சு சொல்றதுனாலே அக்கும் இங்க ஔ அப்படிங்கிற சப்தம் பிரயோகிக்கப்பட்டது. ஸ்தனௌ व्यञ्जित कैशोरौ समवृत्तौ निरन्तरौ. वस्त्रान्तेन वस्त्र अन्तेन निगूहन्तीं व्रीडया गजगामिनीं. स्तनौ व्यञ्जित कैशोरौ समवृत्तौ निरन्तरौ. वस्त्रान्तेन निगूहन्तीं व्रीडया गजगामिनीं. गजगामिनीं व्रीडया गजगामिनीं. ஸ்தனௌ ரெண்டு ஸ்தனங்களும், அந்த பிரகிருதியோடு ரெண்டு ஸ்தனங்களும் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற மாதிரி. സമവൃത്തൗ ഈക്വൽ റൗണ്ട് ഷേപ്പില്. നിരന്തരം ഒരു സ്ഥലവും അടുത്ത സ്ഥലവും തമ്മിൽ എന്ത ഒരു ഗ്യാപ്പും ഇല്ലാതേക്ക്. വ്യഞ്ജിത കൈശോരൗ യൗവന ആരംഭ വയസ്സിലെ அந்த டீனேஜ் பருவத்தை பிரகடனப்படுத்துற வயசுல இருக்கிறதாயிட்டு தெரியறது. ஸ்தனங்கள் ரெண்டையும் വ്രീഡയാ ലജ്ജയോട് കൂടിയിട്ട്, വസ്ത്ര അന്തേന മുന്താണിയോട് ഒരു അറ്റത്താല്, നിഗൂഹന്തീം മറച്ചു പിടിக்கிறவளாயிட்டு, கஜகாமினி ரொம்ப ஜாஸ்தியான அழகோடு கூடிட்டு. கஜம் சொன்னா ஆனை. ஆனை காமினி நடக்கிற மாதிரி, ஆனை சொந்தத்தோடு கூடிட்டு ஆனைய மாதிரி, ஆனை இடத்து பக்கம் வலத்து பக்கம் இப்படி சாஞ்சாடி சாஞ்சாடி நடக்கிறத பார்க்கறதுக்கு இன்னொரு அழகு. அப்படி நடந்துட்டு சூட்டபிளான வரனை தேடிண்டு அந்த பிரகிருதி இப்படி நடந்தா. புத்தி அப்படிங்கிறது பிரகிருதிக்கு போறது. இப்போ பிரகிருதியில லயிச்சிருக்கிற புத்திய ஆக்கும் இங்க புரஞ்சரன் அப்படிங்கிற ஜீவாத்மா தர்ஷிச்சது. அதனாலேயாக்கும் இப்ப நம்ம பிரகிருதியை வர்ணிக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். மாயா ஸ்வரூபிணியா இருக்கிற பிரகிருதி எப்படி இருக்கா அப்படிங்கிறத வர்ணிக்கப்பட்டது. அதனாலேயாக்கும் இந்த புத்தி அப்படிங்கிறது பகவானுக்கும் போகும், பிரகிருதிக்கும் போகும். இப்ப பிரகிருதியில இன்வால்வா இருக்கிற புத்தி, அந்த புத்தியில லயிச்சு இருக்கிற புரஞ்சரன் அப்படிங்கிற ஜீவாத்மா, அதை பார்க்கறதுனாலேயாக்கும் இப்ப நம்ம இந்த பிரகிருதி வர்ணனைக்கு போயின்னு இருக்கோம். அப்போ பிரகிருதி அப்படிங்கிறவள் ரொம்ப அழகாயிட்டு அண்ணனட போட்டுண்டு இப்படி அட்ராக்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கா, வரனை தேடிண்டு நடந்துட்டு இருக்கா. ஸ்தனங்கள் அப்படின்னு சொன்னது இங்க புத்தியில இருக்கிற ராகத்வேஷங்கள். அந்த ராகத்வேஷங்களை மறைச்சு பிடிக்கிற புத்திய புரஞ்சனன் தர்ஷிச்சார். 25வது ஸ்லோகம். தம் ஆஹா லலிதம் வீரஹ ச व्रीडस्मित शोभनाம் ஸ்னிக்தேன அபாங்கபுங்கேன ஸ்பிருஷ்டஹ பிரேம உத்ப்ரமது ப்ருவா. தாமாஹலலிதம் வீரா சவ்ரீடஸ்மித சோபனா ஸ்னிக்தேனாபாங்கபுங்கேன ஸ்பிருஷ்ட பிரேமோத்ப்ரமத் ப்ருவா.
லலிதம் ரொம்ப சௌமிய பாவத்தோடு கூடிட்டு, வீரஹா வீரனான புரஞ்சனன் அப்படிங்கிற அந்த ஜீவாத்மா, தம் ஆஹா அந்த மாயாரூபிணியாயிருக்கிற புத்தி கிட்ட சொன்னார். புத்தி இப்ப பிரகிருதியோடு கூடி சேர்ந்து இருக்கிறதுனால மாயாரூபிணியாக்கும். அதனால மாயையில அட்ராக்ட் ஆயிட்டு முழுகி இருக்கிற புத்தி கிட்ட ஜீவாத்மா இப்படி சொன்னார். ச விரீடஸ்மித சோபனாம் ரொம்ப நாணி கோணி அழகா இருந்தா அந்த பிரகிருதி. பிரேம உத்பிரமது புருவா பிரேம பாவத்தால உயர்ந்து சலிக்கிற அந்த புரிகம், புரிகமெல்லாம் இப்படி உயர்ந்து அசையறது பிரேமத்தால. பலவிதமான நாட்டியங்கள், பிரேமபாவ நாட்டியங்கள் அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. பிரேம சேஷ்டை ஸ்னிக்தேன அபாங்க புங்கேன ரொம்ப சாஃப்டான ஆர்திரமான கடக்கன் நோட்டமாயிருக்கிற அம்புகளால, ஸ்பிருஷ்டகா டச்சு பண்ணப்பட்ட வீரனான புரஞ்சனன். இந்த மாயை அப்படிங்கிற சக்தி, பிரகிருதி அப்படிங்கிற மாயா சக்தி புத்தி வழியா ஜீவாத்மாவை அட்டாக் பண்ணிட்டு பிரேம பாவத்தோடு கூடிட்டு பிரேம சேஷ்டையோடு கூடிட்டு தளர்ந்து நிற்கிற அந்த மாயை கிட்ட, பிரகிருதி கிட்ட, பிரகிருதியால அட்டாக் செய்யப்பட்ட புத்தி கிட்ட புரஞ்சனன் ரொம்ப சௌமியமாயிட்டு இப்படி சொன்னார். பலவிதமான பிரேம சேஷ்டகள் நடத்திண்டு பிரேம பாவங்களை பிரகடிப்பிச்சுண்டு நிற்கிறா இந்த பிரகிருதி. அந்த பிரகிருதியில லயிச்சு நிற்கிற புத்தி, அந்த புத்திட்ட அட்ராக்ட் ஆன புரஞ்சனன் சௌமிய பாவத்தோடு கூடிட்டு புத்தி கிட்ட இப்படி சொன்னார். 26வது ஸ்லோகம். நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹித்துக்கு புரஞ்சனனோடு கதையை சொல்றது யாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புரஞ்சனன் அப்படிங்கிறது ஜீவாத்மா வாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஜீவாத்மா பிரகிருதியோடு கூடி சேர்ந்த புத்தி கிட்ட லயிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புத்தி அப்படிங்கிறது பரபிரம்மத்திலையும் லயிக்கிறதுக்கு சகாயிக்கும், பிரகிருதியிலையும் லயிக்கிறதுக்கு சகாயிக்கும். நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது அப்படியாக்கும். புத்திய പ്രകൃതിയുമായിട്ട് കൂട്ടിച്ചേർത്താനാ പലവിധ തുன்பங்களை അനുഭവിച്ച് இந்த பிரபஞ்சமாயிருக்கிற சமுத்திரத்தில் தத்தளிச்சு சிரமப்படுவோம். இதே புத்தியை பரமாத்மாவுக்கு கொண்டு போய் சேர்த்தானா பிரகிருதியிலேருந்து விடுபட்டு மோட்ச சௌக்கியம் அனுபவிப்போம். இப்ப புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா பிரகிருதியுமாயிட்டு கூடி சேர்ந்திருக்கிற புத்தியோடு கூடிட்டு லயிச்சுன்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த பிரகிருதி அப்படிங்கிற மாயாசக்தியில லயிச்சுன்னு இருக்கிற புத்திட்ட புரஞ்சனன்
இப்படி சொன்னார். அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனுஷ சரீரம் அப்படிங்கிறது அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தன்னையே மறந்து பிரகிருதியுமாயிட்டு கூடி சேர்ந்து பிரகிருதி விஷயங்களை அனுபவிக்கிறது. அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். நாரத மகர்ஷி இந்த விஷயத்தை ரொம்ப அழகாயிட்டு பிராச்சீன பர்ஹிஸுக்கு வர்ணிச்சுட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கா துவம் கஞ்சபலாச அட்சி கஸ்ய அசி இஹா குதஹா சதி இமாம் உபபுரீம் பீரு கிம் சிகர்ஷசி சம்ச மே காத்வம் கஞ்சபலாசாட்சி கஸ்யாசீஹ குதஸ்ஸதி இமாமுபபுரீம் பீரோ கிம் சிகீர்ஷசி சம்சமே. கஞ்சபலாச அட்சி, தாமரை இதழ் மாதிரி இருக்கிற தாமரை கண்ணி, தாமரை கண்ணு இருக்கிறவளே. கஞ்சம் ஜனனா தண்ணியிலேருந்து உல்பவிச்ச, பலாசம் தாமரை இதழ், தாமரை இதழ் மாதிரி இருக்கிற கண்கள் இருக்கிறவளே தாமரை கண்ணி. பகவான் விஷ்ணுவும் தாமரை கண்ணனாக்கும். இங்க மாயாதேவி பகவான் மகாவிஷ்ணுவோடு மாயா ஸ்வரூபமாயிருக்கிற இந்த பிரகிருதி அப்படிங்கிற தேவி தாமரை கண்ணியாக்கும். அதாக்கும் இங்க தாமரை கண்ணி அப்படின்னு ஜீவாத்மா பிரகிருதியை பார்த்து கூப்பிட்டது. குவாத்வம், ആരാക്കും നീ? കസ്യ അസി, നീ ആരോട് പുത്രിയാക്കും? ആരോട് സഹോദരിയാക്കും? ആർക്ക് സ്വന്തമാക്കും നീ? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆக்ரஹம் இருக்கு. இஹா இங்க, குதஹா எங்கேந்தாக்கும் நீ ஆசீது வந்திருக்காய், சதி அழகி, இமாம் இந்த, உபபுரீம் புரியோடு பக்கத்துக்கு, இந்த சரீரத்தோடு பக்கத்துல, கிம் என்னத்த சிகீர்ஷசி ஆக்ரஹிச்சுண்டு நீ வந்திருக்காய், பீரு தைரியமில்லாம நிக்கிற நீ, மே எங்கட்ட, சம்சா சொல்லு, நீ நாணி கோணிண்டு நிக்கிறாய், இப்படி உன்னோட பாதத்தால கீழே இப்படி படமெல்லாம் வரைச்சுண்டு மூஞ்சிய நிமித்தி பார்க்காதக்கு இப்படி நாணி கோணிண்டு நிக்கிறாய் பயந்தாங்குழி மாதிரி. அப்படி இருக்கிற நீ எங்கட்ட, நீ என்னத்துக்காக்கும் இப்படி என்னோடு பக்கத்துல வந்து நிக்கிறாய் அப்படிங்கிறத சொல்ல. அதாக்கும் இங்க உபபுரீம் அப்படின்னு சொன்னது. புரஞ்சனன் இப்ப மனுஷ சரீரத்துக்கு உள்ளேயாக்கும் நிக்கிறது, ஜீவாத்மாவாயிட்டு. அந்த மனுஷ சரீரத்தோடு பக்கத்திலேயாக்கும் இந்த மாயாதேவியா இருக்கிறவள் பிரகிருதி அப்படிங்கிறவள் நிக்கிறா. அதனாலேயாக்கும் இங்க உபபுரீம் அப்படின்னு சொன்னது. நீ எங்கேருந்து வராய், நீ யாருக்கு சொந்தமானவள் ஆக்கும், இங்க என்னத்துக்காக்கும் வந்திருக்காய், அப்படி இருக்கிற விஷயங்களை எல்லாம்
நீ எங்கிட்ட சொல்லேன் அப்படின்னு புரஞ்சனன் அப்படிங்கிற ஜீவாத்மா அப்படிங்கிற ராஜா பிரகிருதி அப்படிங்கிற புத்தி கிட்ட சொல்லறதாயிட்டு நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். பிரகிருதின்னு மட்டும் சொன்னா பத்தாதா, இல்ல புத்தி அப்படின்னு மட்டும் சொன்னா பத்தாதா? இந்த பிரகிருதி தான் புத்தி அப்படிங்கிறத நம்ம இங்க ஸ்ட்ராங்கா அண்டர்லைன் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். பிரகிருதியில இருக்கிற மாயா விஷயங்கள் இந்திரிய விஷயங்கள் வழி, இந்திரியங்கள் வழி நமக்கு நம்மளோட புத்தியில போய் ஒர்க் பண்றது. அந்த புத்தியாக்கும் நம்மளை ஆட்டி படைக்கிறது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தியாக்கம் நமக்கு செய்யறது. ஜீவாத்மா அப்படிங்கிறது சுதந்திரனாக்கும். ஆக்சுவலாயிட்டு ஜீவாத்மாவுக்கு எந்த விதமான பந்தனமும் இல்லை. ஆனா இந்த புத்தியோடு கூடி சேர்ந்து தன்னையே மறந்து ஆத்மஸ்வரூபத்தை மறந்து பிரகிருதியுமாயிட்டு லயிச்சு இந்த பிரகிருதி குணங்கள் எல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து சேருறது. அதனாலேயாக்கும் நம்ம இங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா செப்பரேட் ஆயிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கோம்.